Assalamu alaikum. My baking story 14. நம்ம இன்னைக்கு நட்டலா ப்ரௌனி தான் பார்க்க போறோம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட மோஸ்ட் டெலிஷியஸான ஒரு திங்னா நட்டலா ப்ரௌனி தான் நம்மளோட இதுல. நிறைய பேருக்கு நட்டலா ப்ரௌனி தான் நம்ம இதுல பிடிச்சிருக்கு வேற. அதுதான் நிறைய பேர் கேட்டும் வாங்குறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 1/2 kg ப்ரௌனிஸ் தான் பார்க்க போறோம். அதில் நமக்கு 12 பீசஸ் வர ஆஸ் யூஷுவல் தான். நம்மளோட கஸ்டமர் வந்து இன்ஸ்டா பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 1/2 kg ப்ரௌனிஸ் வந்து அவங்களோட ஃபேமிலிக்காக. ஸோ அவங்களுக்காக தான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அழகா எல்லாமே ரெடி பண்ணிட்டு நான் டின்ல ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து ப்ரௌனி டின் தான். ஸோ அந்த பபிள்ஸ்லாம் எல்லாம் அழகா பேக் ஆகி வரதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உள்ளெல்லாம் அழகா பேக் ஆகி வரும். நம்மளோட ப்ரௌனிஸ் வந்து நிறைய இடத்துல இப்போ போய் நிறைய இடத்துல நிறைய பேர் இப்போ டேஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க. நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி அந்த யூடியூப்ல பார்த்து அந்த ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணது அவங்க இன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணாங்க. டியூஸ்டே தான், நேற்று தான். ஸோ அவங்களுமே ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க நட்டலா ப்ரௌனி கேட்டிருந்தாங்க இப்போ இந்த கஸ்டமர். ஸோ அவங்களுக்காக நம்ம அழகா பேட்டர்லாம் ரெடி பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம நட்டலா எந்த அளவுக்கு அதிகமாக போடுவோமோ அந்த மாதிரி நட்டலா போட்டுட்டு நம்ம அப்படியே விடாம நம்ம அதை வந்து ஃபுல்லா இப்ப நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும்னா பேக் ஆகும்போது அது அப்படியே ஒரு மாதிரி நல்லா பஃபினஸ்ஸா வந்து அது அப்படியே இருக்கும். நம்ம ஃபுல்லா அந்த ஆஸ் யூஷுவல் நம்ம பபிள்லாம் இல்லாம இது பண்ணுவோம்ல ஸ்டிக் வச்சு, அந்த மாதிரி டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணோம். நான் இந்த க்ரீம் போட்டதுக்கு அப்புறம் பண்ணேன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பீசஸ் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். ஸோ நான் பைப்பிங் பேக்ல ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணி வச்சிருந்ததை ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ஸ்பூன்ல எல்லாமே போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம டூத் பிக் வச்சு நம்ம ஃபுல்லாவே ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து நான் பார்சல் பண்ணி கொடுக்குறதுனால என்னால் மேலே ஃப்ராஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அதை ஆல்ரெடி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அழகாக எல்லாமே பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நெட்டலா வந்து போட்டிருக்கோம்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக நம்ம நெட்டலா போட்டு தான் தரோம். ஸோ நம்ம கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ப்ரௌனி வந்து தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். நம்மளோட ப்ரௌனி உண்மையிலே ரொம்பவே டேஸ்டாக டெலிஷியஸாக இருக்கும். நம்மளோட பேஜை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கம்பல்சரி. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனி வேணும்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்க. நம்ம அழகாக அதை பேக் பண்ணி இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்மளோட டின் ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே வந்து ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் 10 மினிட்க்கு. ஸோ இப்போ நம்ம அதில் வந்து என்னோட ஓடிஜியில் வந்து 25 to 30 மினிட்ஸ் வச்சா எனக்கு நல்லா பேக் ஆகி வரும். ஸோ அதனால அந்த மாதிரி நான் வச்சு இப்போ நான் பேக் பண்ணி எடுக்கிறேன். பேக் பண்ணி எடுத்தோன்னே பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்க. கிரிங்கிள் டாப்போட சூப்பராக அந்த நட்டலாவோட இதெல்லாம் எந்த அளவுக்கு தெரியுதுல, அப்படி பைட் பண்ணும்போது அந்த நட்டலாவோட டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ரௌனி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் 12 பீசஸ் வந்து பீஸ் போட்டு வச்சுட்டேன். இப்போ அதை அழகாக நம்ம ஒவ்வொன்றா பாக்ஸில் போட்டு 6 பீசஸாக பாக்ஸில் போட்டு நான் வச்சுட்டேன். நான் என்கிட்ட ஒரேடியா பெரிய பாக்ஸ் இல்லை, நான் 6 பீஸ் பாக்ஸ் தான் இருக்கு. ஸோ அதில் நான் போட்டு வச்சுட்டு அந்த அழகாக நம்மளோட லோகோ ஒட்டி அவங்களுக்கு பாக்ஸ்லேயும் நம்ம அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்தாச்சு. ஸோ அவங்களுக்கு டெலிவரியும் ஆயிடும். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்க.